அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 2025 முதலாவதாக வருகின்ற சஷ்டி விரதம். இந்த ஒரு நாள் மட்டும் சஷ்டி விரதம் எப்படி இருந்து வழிபாடு செய்ய வேண்டும், இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜனவரி 2025 இந்த முதல் வருகின்ற வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருந்தாலே வருடம் முழுவதும் உங்களுக்கு விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இது மார்கழி மாதம் வருகின்றது. மார்கழி மாதம் வருகின்ற ஒவ்வொரு விரத வழிபாடும் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வழிபாடாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த பலன் நமக்கு இறைவன் நமக்கு கொடுப்பார். நீங்கள் இந்த முதல் வருகின்ற இந்த வளர்பிறை சஷ்டியை தவற விட்டுறாதீங்க. இது என்னைக்கு வருகின்றது, எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டும், அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. 5/1/2025 மார்கழி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருகின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லா விரத வழிபாடும் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துடும். என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வருதே அசைவம் சாப்பிடலாமா? சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க யாருமே அசைவம் சாப்பிடாதீங்க. வீட்டில் சமைக்கலாமா அப்படின்னா சமைச்சு கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் சரி, பூஜை பண்ணுபவர்களும் சரி, நீங்கள் அசைவம் சாப்பிடாதீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி பாருங்க, இன்னைக்கு சஷ்டியாக இருக்குது, இன்னைக்கு நம்ம அசைவம் சாப்பிட வேண்டாம், நம்ம திங்கக்கிழமை சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லி பாருங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு யாருமே வீட்டில் சமைக்காதீங்க, அசைவம் நான்வெஜ் எடுக்க வேண்டாம். ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்க கேட்குற ஆட்கள்லாம் கிடையாது, எங்கள் வீட்டிலலாம் கேட்கவே மாட்டாங்க, அவங்க சொல்கிறதுல தான் நிற்பாங்க. அப்படி இருப்பவர்கள் வீட்டில் நீங்கள் சமைத்து கொடுத்துக்கோங்க. வீட்டில் யார் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, யார் பூஜை பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க. மறுநாள் நீங்கள் சாப்பிட்டுக்கொள்ளலாம். நமக்கு திதி முழுவதுமே இருக்கின்றது சஷ்டி திதி. நீங்கள் எப்போதெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் காலையில் வழிபாடு செய்து முடிச்சிடுங்க. இப்போ நீங்கள் காலையில் பூஜை மட்டும் செய்பவர்கள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வழிபாடு செய்துட்டு நீங்கள் மதியம் அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சமைக்கவும் செய்யலாம், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டாம். நீங்கள் பூஜை மட்டும் தான் நான் பண்ணுவேன், முருகருக்கு பூஜை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலை 9 மணிக்குள்ளே சஷ்டி வழிபாடு செய்து முடிச்சிருங்க. காலை 9 மணி வரை நம்ம தாராளமாக இல்லத்தில் பூஜை செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. வழிபாடு செய்து முடித்துடுங்க. அதற்கப்புறம் மதியம் நீங்கள் நான்வெஜ் எல்லாருமே மதியம் தான் எடுப்பாங்க. ஸோ மதியம் சாப்பிட்டுக்கோங்க, சமைச்சுக்கோங்க. விரதம் இருப்பவர்கள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு அவருக்கு வைத்திருக்கிற நைவேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க. காலையில் சாப்பிடலாமா அப்படின்னா உங்களுடைய விருப்பம் இருந்தது அப்படின்னா இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. 2 இட்லி இல்லைன்னா 2 சப்பாத்தி அப்படி இந்த மாதிரி, இல்லை உப்புமா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. மதியம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பிற மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு 6 தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. முருகனுக்கு 6 தீபம் ஏற்றி வைத்துட்டு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்துட்டு மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, உங்ககிட்ட எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு முருகப்பெருமானுக்கு 6 தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு நெய்வேத்தியமாக என்ன ரெடி பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்து விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், சாப்பாடு, சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி 6 வகை சாதம் அல்லது சாதம், பருப்பு, ஒரு பொரியல் வைத்து அப்பளம் வைத்து பாயசம் வைத்து கூட நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. இப்போ நம்ம பூஜை பண்ணுறவர்கள் எல்லாருமே நீங்கள் காலை நேரம் வழிபாடு செய்துருவீங்க. இப்போ விரதம் இருப்பவர்கள் மட்டும் மாலை வரை நீங்கள் விரதம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் இல்லத்தில் அசைவம் எடுக்காமல் இருப்பதா ரொம்ப நல்லது. ஒருவேளை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. நீங்கள் காப்பு கட்ட போகிறது கிடையாது. காப்பு கட்டினால் மட்டும்தான் நம்ம இல்லத்தில் அசைவம் எடுக்கக்கூடாது. நீங்கள் காப்பு கட்டாமல் உங்களுடைய விருப்பத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நினச்சி குழப்பிக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு, நீங்கள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லை சாதாரணமாக 6 அகல் தீபம் சரவணபவா கோலம் போட்டு, அதாவது சட்கோணம் கோலம் போட்டு நீங்கள் 6 அகல் விளக்கு வைத்தும் வழிபாடு செய்யலாம். அல்லது 2 அகல் விளக்கு அல்லது 1 அகல் விளக்கும் ஏற்றி வைத்து நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஓம் சரவணபவாய நமக அந்த நாமத்தையும் 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஏன்னா சஷ்டினாலே கந்த சஷ்டி கவசம் தான் நம்ம படிக்கணும், பாராயணம் பண்ணி நம்ம வழிபாடு செய்யணும். நம்ம காதால் கேட்கிறத விட பாடல்களாக நம்ம பாடுவது ரொம்ப நல்லது. பாட தெரியும், படிக்க தெரியும் அப்படி இருப்போம்னா நீங்கள் பாடுங்க, பாராயணம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் காதால் கேளுங்க.
ஏதாவது ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், ஒரு வேண்டுதல் மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை வளர்பிறை சஷ்டிக்கு தொடர்ந்து பூஜை பண்ணுங்க, அல்லது விரதம் இருந்து வழிபாடு செய்து பூஜை பண்ணுங்க. விரதம் இருந்து பூஜை பண்ணலாம், அல்லது பூஜை மட்டும் செய்யலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற பொருள்லாம் எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விட்றாதீங்க. நம்பிக்கையோட நீங்க இருங்க. கட்டாயமாக அது நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. காலை போயிட்டு வாங்க. காலை வந்து நமக்கு வந்து மார்கழி மாதம் இருப்பதனால், நம்ம காலை போறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். 100% நல்ல பலன் கிடைக்கும். எதற்காக அப்படின்னா, அந்த காலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இறைவன் வந்து அந்த மார்கழி மாதத்தில காலை அவருக்கான பொழுது, இறைவனுக்கான பொழுது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ, அதனால நம்ம வந்து அந்த நேரத்த நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மார்கழி மாதம் மட்டும். காலையில வந்து உங்களுக்கு எப்போ போக முடியுதோ, காலையில ஒரு 9 மணிக்குள்ள நீங்க போகலாம். ஒன்றும் தவறில்ல. இல்ல காலையில உங்களுக்கு வந்து அதிகாலை இப்ப வந்து மார்கழி மாதம் இருப்பதனால, அதிகாலை தான் நெறைய கோவில்ல வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாரி அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்றாங்க அப்படின்னா, கேட்டுட்டு நீங்க காலையில சீக்கிரமா போயிருங்க. ஏன்னா சண்டே தானே ஸோ நோ ப்ராப்ளம். மற்ற நாள் கூட நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற மாரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு போறதுக்கு டைம் இருக்காது. அதிகாலை போறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. ஒரு 6 மணிக்கெல்லாம் போறதுக்கு டைம் இருக்காது இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்குமே சண்டே இருக்கனால நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். என்னென்ன பொருள் வாங்கி குடுக்கணும் அப்படின்னா, முருகனுக்கு வந்து சந்தனம் வாங்கி குடுக்கணும். தேன் வாங்கி குடுக்கலாம். பால் வாங்கி குடுக்கலாம். ரொம்ப நல்லது. அவருக்கு மிகவும் பிடித்தது சந்தனமும் மற்றும் விபூதி வாங்கி குடுப்பது ரொம்ப நல்லது. விபூதி அபிஷேகத்திற்கு வாங்கி குடுப்பது நல்லது. உங்களால எல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா, எல்லாமே வாங்கி குடுங்க. முருகனுக்கு நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு முருகன் பல மடங்கு செய்வாரு. இல்ல அப்படின்னா, சந்தனம் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அ அதுக்கப்புறம் பால் அல்லது விபூதி ஏதாவது ஒன்று நீங்க வாங்கிக்கலாம். பால் வாங்குறது ரொம்ப நல்லது. பாலும் சந்தனமும் கூட வாங்கிட்டு போலாம். அல்லது பாலும், பன்னீரும் வாங்கிட்டு நமக்கு என்ன வாங்க முடியுமோ அத வாங்கி கொண்டு போங்க. ரொம்ப நல்லது. சுவாமிக்கு மாலை வாங்கிட்டு போக முடியும். அப்படி இருப்பவர் எல்லாருமே மாலையாக வாங்கிட்டு போங்க. செவ்வரளி பூக்கள் மாலையாக கட்டி தர சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு சம்மங்கி மாலையோட சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்களா, அந்த மாலை கூட நீங்க வாங்கிட்டு போகலாம். அல்லது செவ்வரளி பூக்களே 1 முழம் அல்லது 2 முழம் நம்ம வந்து கட்டி குடுக்க சொன்னா கட்டி குடுத்துருவாங்க. அத கூட நீங்க வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்து குடுங்க. அவங்க பூசாரி வந்து போடுவாங்க இல்லையா? போட்டு நீங்க 2 தீபத்தை ஏற்றி வைத்துட்டு 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் அல்லது 6 தீபம் நீங்க ஏற்றலாம். நீங்க வந்து அங்க இருக்கிற விளக்க பயன்படுத்தாதீங்க. புதிதாக வாங்கிட்டு போங்க. இப்ப நெறைய பேர் வந்து கோவில்ல வந்து விளக்கு நெறைய கெடக்கும். அதே எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து புதிதாக வாங்கிட்டு போயிட்டு நீங்க பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் முருகருக்கு செய்யுங்க. வஸ்திரம் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். முருகனுக்கு செய்ய செய்ய முருகனுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கும். முருகர் வந்து எல்லா விதத்திலயும் நம்மள காப்பாற்றி விடுவார். நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் குடுப்பார், நம்மள காப்பாற்றி விடுவார். பண வரவுக்காக நீங்க வழிபாடு செய்யலாம். தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதற்காகவும் நீங்க வழிபாடு செய்யலாம். எல்லாவித சந்தோஷத்திற்கும் நீங்க முருகன வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக வந்து எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக குழந்தை பாக்கியம். சஷ்டினாலே குழந்தை பாக்கியம் தான். குழந்தை பாக்கியம் வேண்டும் அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. முருகன் நீ எனக்கு குழந்தை குடுத்தே ஆகணும். உன்ன தான் நான் நம்பி இருக்கிறேன். உன்ன தான் நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலே முருகன் குடுப்பாரு. நம்பிக்கையுடன் மற்றும் பொறுமையுடன் இருங்க. முருகன் நமக்கு அள்ளி கொடுப்பார். என்ன வரங்கள் கேட்டாலும் அவர் அள்ளி கொடுப்பார். அதே போல வந்து முருகனுடைய வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து பெரிய பிரச்சனையில ஒண்ணு மாட்டப் போறோம். இல்ல பெரிய பிரச்சனை ஒண்ணு நமக்கு வரப்போகுது அப்படி இருந்தா கூட, முருகர் வந்து அது சின்ன பிரச்சனையா மாற்றி நமக்கு கொடுப்பாரு. இப்ப வந்து நம்ம விழுகணும், கீழ விழுகணும் அப்படிங்கிறது விதி இருக்கின்றது அப்படின்னா, கீழ விழுவோம். ஆனா அடிபடாம நம்ம எழுந்திருப்போம். அதுதான் முருகனுடைய சக்தி. நமக்கு ஒண்ணு நடக்கணும், இந்த பிரச்சனை நமக்கு வரணும், விதி இருக்கின்றது வரத்தான் செய்யும். அது நம்மள பாதிக்காம மேலோட்டமா அந்த பிரச்சனைய கொண்டு போறது முருகனுடைய சக்தியால மட்டும் தான் முடியும். எதுவுமே பார்த்தீங்கன்னா, சின்னதாக நமக்கு மாற்றி குடுத்துருவாரு. நமக்கு முருகன வழிபாடு செய்றோம் அப்புறம் நமக்கு எந்த கஷ்டம் வராதான்னா, எல்லாமே வரும். அத வந்து முருகர் வந்து சரி பண்ணி குடுக்குற அளவுக்கு அவர் கஷ்டத்த குடுத்து, அத சரி பண்ணி நம்மள கொண்டு போயிருவாரு. அவரு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மள கவனிச்சுட்டே தான் இருப்பாரு. நீங்க முருகனுடைய பக்தரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அவரு உங்கள கவனிச்சுட்டே தான் இருப்பாரு. நீங்க என்னெல்லாம் செய்றீங்க அப்படிங்கிறத கவனித்துட்டே தான் இருப்பாரு. அதனால உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆகப்போது அப்படின்னாலும் அத சரி பண்ணி விட்டுருவாரு. உங்களுக்கு பணப்பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும், அது முன்கூட்டியே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து சொல்லிக் குடுத்துருவாரு. எல்லாத்திற்குமே அவர் எல்லா ரூபத்திலயும் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. முருகருடைய பக்தர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா. முருகருடைய பக்தர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, வளர்பிறை சஷ்டியும் வளர்பிறை சஷ்டிக்கும் மற்ற அவருடைய சஷ்டிக்கு வந்து யாரெல்லாம் தொடர்ந்து வழிபாடு செய்றாங்களோ, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன வழிபாடு செய்றாங்களோ, அவர்கள்லாம் முருகனுடைய பக்தர்கள் தான்.
முருகரை மனசில் நினைத்துட்டு இருப்பவர்களும் முருகருடைய பக்தர்கள் தான். அவர் மீது அதிகமான அன்பு இருக்கிறவங்க எல்லாருமே முருகருடைய பக்தர்கள் தான். அந்த பக்தர்களை முருகர் பார்த்துட்டு தான் இருப்பார். தொடர்ந்து வாரம் நான் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்யாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா, முருகர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இருக்கப்பே தான் நீங்கள் அப்படி வழிபாடு செய்கிறீங்க. அதே போல் அவருடைய கோயிலுக்கு நான் போகாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவருக்கு உங்கள பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் உங்கள வர வைக்கிறாரு. இதுதான் உண்ம. அவர் நம்ம எந்த அளவுக்கு அன்பானவரா நம்ம இருக்கிறோமோ, அத விட 1000 மடங்கு அவர் நம்ம மீது அன்பு வைப்பார். முருகருடைய பக்தர்கள் ஒரு முறை அவங்களால கோயிலுக்கு போ முடியாத சூழ்நிலை ஆச்சு அப்படின்னா, அவங்க எப்படியாவது போற மாரி முருகர் அவங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி குடுப்பார். அதுதான் முருகனுடைய மிராக்கிள். சஷ்டி என்று தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு முறை உங்களால கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால போக முடியல அப்படின்னா, காலையிலேருந்து நீங்க போகல அப்படிங்கிற பிளான்ல தான் நீங்க இருப்பீங்க. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாயங்காலம் கோயில்ல தான் நிப்பீங்க. அதுதான் முருகனுடைய மிராக்கிள். நீங்க போக வேண்டாம், நான் போகல இந்த நாள் அப்படின்னு நீங்க நினைத்தா கூட முருகன் உங்கள விடமாட்டாரு. பிடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு. ஏதாவது ஒரு காரணத்த வச்சு நீங்க கோயில்ல நிக்கிற மாரி அவர் பார்த்துருவாரு. ஏன்னா, அவர் உங்கள விரும்புகிறார். உங்கள நேசிக்கிறார். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறார். அதனால தான் நீங்க என்னோட சூழ்நிலை சரியில்லன்னு என்னால போக முடியல அப்படின்னு கட்டாயமாக உங்கள வர வச்சுருவாரு அந்த இடத்துக்கு. இதெல்லாம் முருகனுடைய மிராக்கிள். நெறைய மிராக்கிள் இந்த மாதிரி நெறையா இருக்கு. நீங்க அவருடைய மிராக்கிள்லாம் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, சஷ்டி என்று வளர்பிறை சஷ்டிக்கு மட்டுமாவது அவருக்கு நீங்க வழிபாடு செய்து பாருங்க. அவருடைய மிராக்கிள் அனைத்தையுமே நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. ஒரு முறை தான் நான் வழிபாடு செஞ்சிருக்கேன். அந்த மிராக்கிள் எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னுலாம் நினைக்காதீங்க. தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒரு 2 மாசம் அல்லது ஒரு 3 மாசம் வழிபாடு செய்யுங்க. 4வது மாசத்துலயோ உங்களுக்கு மிராக்கிள் நடக்கிறத உங்களால உணர முடியும். அதேபோல செவ்வாயும் ஒரு மாதத்திற்கு 4 செவ்வாய் வரும். அதில ஒரு செவ்வாயாவது நீங்க வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களே உங்களுக்கு கொடுக்கும். வழிபாடு செய்ய செய்ய முருகனை உங்களால 100% இல்ல 1000% உணர முடியும். நிச்சயமாக உணர முடியும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு ராஜசெல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.